அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தோண்ட 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 பல ஆயிரக்கணக்கான நாகங்கள் இருக்கும் ஒரு நாகலோகத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இது மிகவும் வித்தியாசமாகவும் அமானுஷமாகவும் பயங்கரமாக இருக்கிறது. மிக சக்தி படைத்த ஒரு ஸ்தலமாகும். இது ஒரு தற்போது அது கோவிலாக மாற்றி மக்கள் வழிபாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள். இது முழுக்கவே நாகலோகம் என்பதுதான் இது உண்மையாகும். இந்த பூமியை தோண்டினால் நாகம் கிடைக்கும். அதாவது முழுக்க 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 பாம்புகள் மட்டும் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அனைத்து வித நாகமாக இருக்கிறது. இதற்கு இந்த அனைத்து நாகத்திற்கும் தலைவன் நாகமாக ஒரு சர்ப்பம் இருக்கிறது. அது கிருஷ்ண சர்ப்பம் என்று பெயராகும். இந்த கிருஷ்ண சர்ப்பத்தின் கீழ் பல நாகங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த நாகங்கள் மிக சாதாரணமாக சொல்ல முடியாது. அத்தனை லட்சம் நாகங்கள் அங்கே இருக்கிறது. இதில் ஒரு பயங்கரம் என்னவென்றால், இந்த நாகங்கள் பூமியை விட்டு, அதாவது பாதாளத்தை விட்டு மேலே வரும்போது அப்படி தானாக வருவதற்கு முயற்சி செய்தால் அது கல்லாக மாறிவிடும். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது பொய்யாக கூட தெரியல, ஆனால் நிஜம் அதுதான். அதாவது என்னவென்றால், பாதாளத்திலிருந்து நாகம் மேலே வர முயற்சி செய்தால் அது கல்லாக மாறிவிடும். இதற்கு நிறைய அரசு குறிப்புகள், ஆவணங்கள், இதற்கான நிறைய அரசு கெசட்டிலே இதை பதிவு செய்யப்பட்டுகிறது. நான் ஒன்றும் புதிய தகவலாகவோ அல்லது உங்களை நம்ப வைப்பதற்காக சொல்லவில்லை. இது அரசு ஆவணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி ஒரு வித்தியாசமான கோவிலை பற்றித்தான் பார்க்கிறோம். அது அதிபயங்கரம் உள்ள கோவிலாக இருக்கும். இந்த கோவிலை சென்று நீங்கள் ஒரு 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் அங்கே அமர்ந்து தியானம் செய்தால் நிச்சயமாக நாகங்கள் உங்கள் கனவில் வந்து உங்கள் குறைகளை தீர்க்கும் என்பது நிச்சயமான ஒரு அதிசயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சகல ரூபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே ஒரு 20 நிமிடம் உட்கார்ந்து ஒரு தவம் செய்தாலோ அல்லது ஒரு தியானம் செய்தாலோ அல்லது அமைதியாக உட்கார்ந்தால் கூட போதும். உங்கள் கோரிக்கையை சொல்லிட்டு வந்தால் அந்த கிருஷ்ண நாகம் என்பது உங்கள் கனவில் வந்து உங்கள் பிரச்சனைக்கு விடை சொல்லும் ஒரு அதிசய நகரமாக இருக்கிறது. சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்துவிடும். இது ஆந்திரா மாநிலம் கர்னூல் அடுத்து ஹைதராபாத் செல்லும் வழியில், அதாவது கர்னூலிலிருந்து ஹைதராபாத் செல்லும் வழியில் ராய்ச்சூருக்கு அருகில், அதாவது ஆந்திரா மாநிலம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே கர்னூல் மாவட்டம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்னூல் மாவட்டத்திலிருந்து நீங்கள் ராய்ச்சூர் செல்லும் சாலையில் பிக் ஷாலயா என்ற ஊர் இருக்கிறது. இதற்கு பெயர் பிக் ஷாலயா. நீங்கள் கூகுளில் கர்னூல் பிக் ஷாலயா என்று டைப் செய்தால் போதும். மிக தெளிவாக அந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு செல்லும் வழி, அதற்கான ஜிபிஎஸ் மேப்பு, கோயில் திறக்கும் நேரம் அனைத்தும் அது உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இதற்கு பெயர் பிக் ஷாலயா ஆகும். சரி, இந்த கோவிலில் ஸ்ரீ ராகவேந்திரரின் உதவியாளராக சொல்லப்படக்கூடிய, அதாவது அவருக்கு ஒரு சீடர் இருந்தார். ராகவேந்திர சுவாமிகளுக்கு நிறைய சீடர்கள் இருந்தார். அப்போது மிக 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 பக்தியாக இருந்தவர் அப்பண்ணாச்சாரியாராகும். அந்த அப்பண்ணாச்சாரியார் பிருந்தாவனத்தில் அருகில் தான் இந்த ஒரு நாகலோகம் இருக்கிறது. அந்த அப்பண்ணாச்சாரியார் ஏகசீலா என்னும் ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது. அப்பண்ணாச்சாரியாருக்காக ராகவேந்திர சுவாமி மீண்டும் காட்சி கொடுத்து அங்கே ஒரு பிருந்தாவனம் பிரவேசம் மேற்கொண்டு வருகிறார். அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் எங்கு தோண்டினாலும் நாகமாகத்தான் இருக்கிறது. அதே போல் நாக சிலைகள் கிடைக்கிறது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிலைகள் கிடைத்திருக்கிறது. அதாவது பூமியிலிருந்து நாகம் வெளியே வந்தால் அது சிலையாக மாறிவிடும். ஏனென்றால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிகவும் ஒரு ஆச்சாரமானவர், அதே சமயத்தில் ஒரு சன்னியாசி என்று சொல்லுவார்கள். இதனால் நாகம் வந்து அங்கே அவருக்கு கட்டுப்பட்டு அந்த நாகங்கள் மேலே வரும்போது சர்வரூபமாக சிலைகளாக மாறிவிடும். இந்த சிலைகளை யாரும் செதுக்கியதோ வடிவமைத்ததோ சிற்பிகளோ கிடையவே கிடையாது. 100% தானாக நாகம் மேலே வந்தால் கல்லாக மாறிவிடும் கோவிலாகும். நீங்கள் பூமியை தோண்டினால் மீண்டும் நாகமாக அது மாறிவிடும். இப்படித்தான் இந்த கோயில் நடக்கும் அதிசயமாகும். அதே போல் சர்ப்ப
வழிபாடில் உள்ளவர்கள், அதாவது நாகங்கள் வழிபாடில் உள்ளவர்கள் அல்லது அந்த கோவில் நின்று மனமார பிரார்த்தனை செய்வர்களுக்கு ஒரு கனவில் ஒரு தகவல் வரும். இங்கே ஒரு நாக சிலை உள்ளது, அதை நீ தோண்டி எடுத்துக்கொண்டு செல் என்று ஒரு தகவல்கள் கனவில் வருமாம். அப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கிறது. அவர்கள் அங்கே சென்று சரியாக இவர்களுக்கு வந்த கனவு அங்கே உள்ள பிக்ஷாலாவில் உள்ள பூசாரிகளுக்கும் அதே போல ஒரு கனவு வரும். நீங்கள் போனவுடன் அவர்கள் உங்களை சரியாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஆம், எங்களுக்கும் உத்தரவு வந்தது, வாருங்கள் சிலையை எடுப்போம் என்று சிலையை எடுத்து கொடுப்பார்கள். அந்த சிலையை வீட்டில் வைத்துக்கொண்டு அதில் செல்வம், அதிகாரம், பணம், பதவி, பட்டங்கள் நிறைய கிடைத்ததாக ஒரு வரலாறுகள் இருக்கிறது. அப்படி நிறைய பேர் சிலைகளை எடுத்துக்கொண்ட வரலாறுகளும் நிறைய இருக்கிறது. இந்த பிக்ஷாலயாவுக்கு நீங்கள் ஒரு முறை சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, மாலைகள், மரியாதைகள், குறிப்பாக கடன் தொல்லைகள், தோஷங்கள், தடைகள் இவை அனைத்தும் விலகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது நாகலோகம் என்பது தான் இதன் ரகசியமாக. இங்கே அனைத்து நாகங்களும் இங்கே நாகலோகமாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தும் சக்தியாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே இங்கு கிருஷ்ண சர்ப்பமாக மாறி அந்த நாகங்களை கட்டுப்படுத்தும் ஒரு அதிசயம் இருக்கிறது. ராகவேந்திர சுவாமிகள் அனைவருக்கும் தெரியும். ராகவேந்திர சுவாமி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ராகவேந்தர் என்னும் சினிமா எடுத்தார். அவர் தற்போது மந்த்ராலயம் என்னும் இடத்தில் ஜீவ சமாதி அடைந்திருக்கார். இந்த மந்த்ராலயத்துக்கு அடுத்தபடியாக அங்கிருந்து சுமார் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் இந்த பிக்ஷாலயா இருக்கிறது. ராகவேந்திர சுவாமி அங்கே பிக்ஷாலயாவில் கிருஷ்ண சர்ப்பமாக இருந்து நாகங்களை கட்டுப்படுத்துவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இதை நான் ஏதோ ஒரு கதையை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். இதற்கான ஆவணங்களும் குறிப்புகளும் அங்கே இருக்கிறது. நீங்கள் சென்று நேரடியாக ஆய்வு செய்து பார்க்கலாம். அதே போல் இதில் ஒரு பரம்பரை, அது ஒரு கதை இருக்கிறது. அது மிக நீளமாக இருக்கும் என்பதால் நான் இதை சொல்ல விரும்பவில்லை. அங்கே இந்த கதைக்கும் இந்த கோவிலுக்கும் சில தொடர்புகள் இருக்கிறது என்று அங்கு உள்ளவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகஷீலா பிருந்தாவனம் என்னும் ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது. அங்கே ராகவேந்திர சுவாமியினுடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் ஒரு சிறிய நரசிம்மர் சிலை இருக்கிறது. இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இது பயங்கர சக்தி என்று சொல்லப்படுகிறது. நாகலோகங்களை நீங்கள் அங்கே தொட்டாலே உங்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கணவன் மனைவிடைய பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம், அதே போல் கடன் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக, அதாவது உங்கள் தலையெழுத்தை சரியாக மாற்றித்தரும் சக்தி இந்த பிக்ஷாலை கொண்டு, இந்த நாகலோகத்தை கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக நான் எந்த கோவிலையும் குறைத்தோ அல்லது கூட்டியோ நான் சொல்லவில்லை. நமது புன்னைநல்லூர் மாரியம்மன் திருச்சி அருகே, அது ஒரு புற்றுத்தான், எவ்வளோ சக்தி என்று உங்களுக்கு தெரியும். சமயபுரம் மாரியம்மன் ஒரு புற்றுத்தான், எவ்வளோ சக்தி என்று உங்களுக்கு தெரியும். ஆதிபரா சக்தி ஒரு புற்றுத்தான், உங்களுக்கு எவ்வளோ சக்தி என்று தெரியும். நாகலோகமே அங்கே இருக்கிறது என்றால் அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும், சிந்தித்து பாருங்கள். அப்பென்றால் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நலமோடு வளமோடு இருப்பீர்கள். நன்றி.